பொதுவாக கிராமம் என்றாலே அங்கு ஜாதிய கட்டுப்பாடுகள் மற்றும் பல கட்டுப்பாடுகள், சென்டிமெண்ட், குடுக்கல் வாங்கலில் உள்ள விஷயங்கள், பல பிரச்சனைகள், கோயில் குளம் என்று அந்த ஊரே ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அந்த ஊரில் ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தாலும் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அந்த அளவுக்கு அந்த சிறிய ஊராக இருக்கும். அப்படிதான் தஞ்சையில் உள்ள ஒரு கிராமம் கோயிலுக்கு காப்பு கட்டும் தருணத்தில் அந்த ஊர் தலைவரின் மகள் லீலா தூக்கில் தொங்கி விடுகிறாள். தன் காதல் விஷயமாக பேசும்போது அவளது அப்பா திட்டி விடுகிறார். இதனால் கோபம் கொண்டு லீலா அறைக்குள் சென்றாள். மறுநாள் காலையில் பார்த்தால் அவள் தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்கின்றாள். அது தற்கொலையா, கொலையா? இதற்கு அப்பால் உள்ள விஷயம் என்ன? இதுதான் யமகாதகி படத்தின் மீதி கதை. ஒரு கிராமத்தில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாள் என்றால் அதற்கு பல விஷயங்கள் பேசப்படும். அந்த தற்கொலைக்கு பின்னணி என்ன? யார் எதனால் தற்கொலைக்கு அந்த பெண் தற்கொலைக்கு தூண்டப்பட்டாளா? தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பெண் பாதிக்கப்பட்டாளா? வேறு காதல் பிரச்சனையா என்று பல விஷயங்கள் பேசப்படும். இப்படித்தான் கதாநாயகி லீலா தற்கொலை செய்து கொண்டதும் அவளை மறுநாள் வீட்டில் இருந்து அந்த பிணத்தை ஊரமாக எடுத்து செல்லலாம் என்று பார்க்கும்போது அந்த பிணம் வீட்டை விட்டு நகர மறுக்கின்றது, நகராமல் இருக்கின்றது. ஊரே திரண்டு இழுத்தும் கூட ஒன்றும் செய்யவில்லை. அப்போதுதான் தெரிகிறது அந்த பிணம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல பார்க்கிறது. தன்னுடைய கொலைக்கு பின்னால், தன்னுடைய தற்கொலைக்கு பின்னால் இருக்கும் விஷயத்தை அது சொல்லுகிறது என்றோ நினைக்க ஆரம்பிக்கின்றார்கள் மக்கள். அப்போதுதான் உள்ளே சென்று பார்க்கும்போது அது ஒரு தற்கொலை அல்ல, கொலை என்பதையும் அதற்கு பின்னால் இருக்கும் ஜாதிய வன்மமும் அப்படியே வெளிக்கொண்டிருக்கின்றார் டைரக்டர். ஒரு கிராமத்தில் நடக்கின்ற ஒரு அழகான கதையை, ஒரு காதல் கதை, காதல் கலந்த ஒரு கதை, அதை ஜாதிய வன்மம் எந்த அளவுக்கு அந்த அழகான காதல் கதையை சிதைத்துவிடும் என்பதையும் படத்தில் சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய காதலன் அதே ஊரில் இருந்து ஒரு படித்துவிட்டு பட்டம் வாங்கிய தன்னுடைய காதலன் அதே ஊரில் வேலை பார்க்காமல் வெளி ஊரில் சென்று வேலை பார்த்தால் நாம் சென்று ஒன்றாக சேர்ந்து அங்கு வாழலாம் என்று காதலி நினைக்கின்றார். காதலனோ இங்கேயே நின்று நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்று பார்க்கின்றான். ஆனால் அதுவே அவருடைய காதல்களுக்கு வினையாக, எதிராக கிளம்பி விடுகிறது. அவருடைய காதலுக்கு எதிரி யார்? ஜாதிதான். அந்த ஜாதி எதனால் அங்கு அவருடைய காதலை தீமூட்டிவிட்டு அவர்களை கொளுத்திவிட்டது என்பதையும் மிக அழகாக கதையாக்கியிருக்கின்றார் இயக்குனர் பிபின் ஜார்ஜ் ஜெய்சீலன். ஒளிப்பதிவு சுஜித் சுராங்கன், இசை ஜெசின் ஜார்ஜ், நடிப்பு கதைநாயகனாக நரேந்தர் குமார், கதைநாயகியாக ரூபா கொடுவாவூர் தான் கதாநாயகி, படத்தின் கதாநாயகி. அவருடைய அண்ணனாக சுபாஷ் ராமசாமி வருகிறார். அம்மாவாக கீதா கைலாசம். கீதா கைலாசத்தினுடைய அந்த நடிப்பு, தன் மகளுக்காக அவர் சிந்துகின்ற அந்த கண்ணீர் பார்ப்பவர்களை உருக வைக்கும் அளவுக்கு இருக்கின்றது. யமகாதகி இவள் ஜாதியத்திற்கு ஓங்கி அறைந்திருக்கும், தன்னுடைய இறப்புக்கு பின்னாலும் இந்த ஜாதியத்தை விடக்கூடாது, அது மீது ஒரு சவுக்கால் அடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவள் இறப்பதும், அவருடைய தற்கொலைக்கு பின்னால் இருக்கும் அந்த கதை, கிராமந்தோறும் நடக்கின்ற சில காதல்களை அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர் என்று நான் சொல்ல வேண்டும். பார்க்கலாம், நெகிழ்ந்து ரசிக்கலாம், இதுபோல் நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.